ஸோ கைஸ் இன்னைக்கு 3 திரைப்படத்தோட அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக மெயின் அப்டேட் குள்ள போகலாம். ஸோ தனுஷோட டைரக்ஷனில் இட்லி கடை திரைப்படம் வந்து அக்டோபர் 1 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அதோட ட்ரெய்லர் வந்து செப்டம்பர் 20 வந்து ரிலீஸ் ஆக போகிறது அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. தனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எல்லாருமே எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி திரைப்படம் இப்போ 100 கோடி வந்து ரீச் பண்ணியிருக்கு. இப்போ மதராசி திரைப்படத்தோட ஓடிடி ரிலீஸ் வந்து எப்போ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. அமேசான் பிரைம்ல அக்டோபர் 3 வந்து ரிலீஸ் பண்ண போறதா அஃபிஷியலா வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. வெற்றிமாறனோட டைரக்ஷன்ல இப்போ எஸ்டிஆர் வந்து வடசென்னையோட யூனிவர்ஸ்ல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒரு இன்டர்வியூல வெற்றிமாறன் படத்தோட ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் 1.5 hours வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து முடிச்சிருக்கதா இப்போ வந்து சொல்லியிருக்காரு. வெற்றிமாறனோட டைரக்ஷன்ல வடசென்னை பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ரீச் கிடைச்சிருந்தது. ஸோ இப்போ எஸ்டிஆர் நடிச்சிட்டு இருக்க இந்த படம் வந்து எவ்வளோ ரீச் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான அப்டேட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை கைஸ்.